கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜுடைய மாணவர் அமுதன் என்ற 19 வயது மாணவன் போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பலை காவல்துறையினரிடம் அந்த விவரங்களை எல்லாம் கூறியதற்காக காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும், போதைப் பொருளை சீஸ் பண்ணியிருக்கணும். திரு அமுதன், அந்த மாணவன் அமுதன் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, யார் போதைப் பொருள் கடத்துறாங்க, யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதுக்கு மாறாக அந்த போதைப் பொருள் சப்ளை பண்ணுற கும்பலை கூப்பிட்டு இந்த அமுதன் தான் உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால அந்த போதைப் பொருள் கும்பல், போதை சப்ளை செய்கிற கும்பல் திரு அமுதன் அவர்களை, கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அமுதன் அவர்களை அடித்து 5 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று முன்தினம் திருவான்மையூரில் இதே போல் போதைப் பொருள், அந்த பையன் பேர் தனுஷ், அவரும் ஒரு கோஷ்டி ஒரு 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து போதைப் பொருளால் இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு எடுத்துவதற்காக இன்றைக்கு நான் மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அசெம்பிளியில் அரசனுடைய கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசுகிட்ட இல்லை. மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, நான் பலமுறை இந்த 3 மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த துறைக்கு யார் அமைச்சர் என்பதே சரியாக தெரியவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒரு நேரத்தில் அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அரசு பற்றி எந்த ஒரு விளக்கத்தை கேட்டாலும் எந்திரிச்சு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசுல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தரப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை, அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். மீண்டும் அவை நடவடிக்கையில் மீண்டும் கலந்துக்க போறோம். முறையான பதில் வேணும்னு தான் கேட்கிறோம். அதற்கான அமைச்சரே வரலையே. நாங்க அந்த அமைச்சர் தானே எந்திரிச்சு பதில் சொல்லணும். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் யாருங்கிறது மக்கள் தெரியும். இது ஒரு சரியான பதிலா? வீடியோ எப்போ வெளில வந்துச்சு? வீடியோ வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ எப்போ வீடியோ வந்து அப்பதானே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அமைச்சர் ஒத்துக்கிறாரா? நாங்க நடவடிக்கை அமைச்சர் பதில் சொல்றேன்ல, அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ, ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். எங்களோட அரசாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். ஆனால் அந்த வீடியோ வெளியிட்டதே இப்போதான். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியுங்க. அவர் வரல, உங்களுக்கு யார் மதிந்து தெரியும், அவரே சொல்லிட்டார்.